Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். படம் நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. இது படம் ஒரு நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமனாகவே அப்படி தெரிலண்ணா. நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நம்மளை என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சுண்ணா. தலைவா வேறு லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு. ஆஸ்கார் ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ ஆஸ்கார். வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் கரியர்லேயே தான் பெஸ்ட்டு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை லேக்லாம் இல்லைங்க, ஃபுல்லாக கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக. சூப்பராக இருக்குண்ணா. தொண்டலை வலி இது நான் கத்தி ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்டேன், நேர்லேயும் பார்த்துட்டேன். வேற இப்போ முடியல சிலிக்குது பாரு, வேற மாரி இது படம். தலைவரை பார்த்தது போர் அடிக்காது, பார்க்கலாம். உண்மையாலுமே ஒரு பிச்சைக்காரன் குபேரன்னா இந்த படம் தான். ஓகேவா? அப்படி அழகா கருத்தை சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த குபேரன் பிச்சைக்காரங்களுக்கு 5 வருஷமா பிரியாணி சோறு தான் போட்டுட்டு இருக்காரு. அதையும் காட்டியிருக்காரு. எனக்கு இது விளக்கமே தெரியாமல் 2021 அதே அண்டா பிரியாணியை நான் சாலிகிராம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி கருத்தை சொல்லியிருக்காங்க. படம் ஒவ்வொரு சீனுமே படமே பார்க்க உள்ள அவங்க ரசிகர்கள் ஒரே வாரம் கத்தி வாரம் அப்படி தான் கத்தி வரும், ரத்தம் வரும்ன்ற மாதிரி பாசம் வருது. ஓகேங்களா? ஒரு 1 லட்சம் கோடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிச்சைக்காரனை வச்சு மூவ் பண்ணுறாங்க. கதை புதுசாக இருக்குது. நம்ம நாகார்ஜுன் சார் படம் எடுத்திருக்கிறதால நாகார்ஜுன் சார் எடுத்து தமிழுக்கு கொடுத்துருக்கிறாரு. இது முழு தமிழ் படம் கிடையாது, அது எல்லாருமே நமக்கு தெரியும். கண்டிப்பாக 5 லாங்குவேஜ்லேயும் நம்ம தனுஷு தமிழண்டா இந்த பிச்சைக்காரனா எப்படி நடிக்க முடியுன்றத அப்படி நடித்து காட்டியிருக்குது. கடைசி வரைக்கும் இப்போ கூட என்னால் குபேரன்னு உணரவே முடியல. அப்படி அந்த கதாபாத்திரமாகவே நடிச்சிருக்கிறாரு. மியூசிக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. ரிப்புக்கு பணத்தை எடுத்து எரிக்கிறதுக்கு கடைசியாக ஒரு குழந்தைக்கு 10,000 கோடியை கொடுத்து படத்தை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. கதையை லைட்டா உண்மையாலுமே பிச்சைக்காரனா, உண்மையான பிச்சைக்காரனா லைவ்ல நடிக்க முடியும்னா நம்ம தனுஷுக்கு தான். ஓகேவா? பிச்சைக்காரனை கூட தூக்கி சாப்பிட்டுட்டாரு. யாரு? விஜய் ஆண்டனியை கூட தூக்கி சாப்பிட்டுட்டாரு. நடிப்புல அசுரன். எந்த விஷயமுமே கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொது சொத்து தான். ஓகேவா? நாங்கள் யாரையும் எதைக்கும் எப்பயும் ஒதுக்கி பார்க்க மாட்டோம். நாங்கள்லாம் நடிக்கிறவங்கெல்லாம் கூத்தாடி பயலுக எல்லாருமே ஒரே இனம்தான், ஒரே மொழி தான், எல்லாருமே ஒன்று தான். ஓகேவா? ஓகே. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தனுஷ் சார் ஒவ்வொரு பிஜிஎம் என்ட்ரிக்குமே செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ ஸ்டேட்டஸ் போடணும். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் தனுஷ் வர பார்த்தோம் சில்வர் ஸ்க்ரீனில். அது வேறு லெவலில் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு படத்துக்குமே வெயிட்டிங்க. அடுத்த டேரிஸ்ட் மெயின்க்கும் வெயிட்டிங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. செம்மையாக நடிச்சிருக்காரு, சொல்லவே வேணாம். கண்டிப்பாக அவருக்கு எதுக்குமே அஸ் அ பெக்கராக இவ்வளோ நேரமாக ஆக்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவருக்கு அவார்டு இருக்குது. நல்லா தான் நடிச்சிருந்தார். அப்போல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. அடுத்தது என்ன நடக்கும்னு ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவ் ரோல் தான். நாங்கள் கூட நெகட்டிவ் ரோலில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் பாசிட்டிவ் ரோல் தான் நடிச்சிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக. டிஎஸ்பி செம்மையாக மியூசிக் படம். பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு இதுக்குமே அந்த ஒரு பாட்டு தான் நம்மளுக்கு அங்கே ஃபெமிலியராக தெரியும். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. மேக்கப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் தான் சார். அதே மாதிரி அவருடைய அந்த போயா சாங்குக்கெலாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருந்தார். ஒரு பெக்கராக போயிட்டு ஆடுறதெல்லாம் சும்மா கிடையாது. இல்லை கண்டிப்பாக நல்லாச்சு. மொத்தமாக தியேட்டரே ஒரு கான்சர்ட் ரேஞ்சுக்கு கீழே இறங்கி ஆடிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ராஷ்மிகா புஷ்பா படத்துக்கும் இதுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ். மொத்தமாக கிளாமராக இருந்தாங்க. இதில் ஃபுல்லாகவே அவருக்கு பெஸ்டி மாதிரி, அவங்க லவ்வர்ஸ்லாம் இல்லை, பெஸ்டி மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. நாகார்ஜுனா சார் சிஐடியாக வராரு. அண்ட் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, தனுஷ் சாருக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. டிஎஸ்பி சார் சொல்லவே வேணும், நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அண்ட் சாங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஃப்ளாப்புமே இதில் இல்லை. எனக்கு சீரியஸாக 3 மணி நேரம் போனதே தெரியல. நான் என்னமோ சும்மா போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு 3 hours முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள். தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். ஓடிடி ரிலீஸ் ஆகுதுனால எதுவும் பார்க்காதீங்க. நல்லா இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. தனுஷ் சார் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது.
படத்தில் மியூசிக்கு சாங்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சாரோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அவர் ஆக்டிங் வந்து எப்பயும் போல் அவர் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. அந்த பிச்சைக்காரனாலாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் சூப்பராக இருக்குது. அவங்களாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. லேக்லாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க. தனுஷ் ஃபேன்லாம் சொல்ல மாட்டேன் நான். தனுஷ் மை ஹார்ட் பீட் தான். தனுஷோட ஆக்டிங்காக தான் வந்தேன். தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. ஒரு இடத்துல கூட லேக் ஆகாமல் சூப்பராக போகுது படம். சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்லை அந்த மாதிரி தெரியவே இல்லை எங்களுக்கு. என்னவோ சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தெரியுது. எந்த இடத்துலையும் போர்லாம் அடிக்கலாம். நல்லா இருந்துச்சு. வந்து ஒரு பிச்சைக்காரன் போய் மாட்டினா என்ன நடக்கும், அதுதான் படத்தோட பேசிக் கான்செப்ட்டு. உண்மையிலேயே டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கான மெனக்கடல் எடுத்திருக்காரு. சீன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. குபேரா படத்துக்கு வந்துட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நான் இன்னைக்கு தனுஷை மீட் பண்ணேன். அவருக்கு நான் கைமே கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மூவி வேறு லெவலில் இருக்குது. அந்த சாங்ஸு பிஜிஎம் இது எல்லாமே வந்துட்டு. பட் சிவனோட வைபுமே இதில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சாங்ஸுமே சரி, அவரோட கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ செம்மையாக நடிச்சிருக்காரு. அந்த ஏன்னா தனுஷால் மட்டும்தான் இப்படி ஆக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதே போலவே நடிக்கிறது. அங்கங்கே எங்கேயுமே லாக் ஆகலை மூவி. எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு, அதாவது நெக்ஸ்ட் என்னன்றது நம்ம எதிர்பார்ப்போடு பார்க்கலாம். கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் அப் மாத்திரம் அந்த பேசிக் தெலுங்குல பேசிட்டு அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட இது வந்துடுச்சு. மியூசிக் வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சு. நாகார்ஜுனா அவர் ஒரு ஸ்டார், செம்மையாக நடிச்சிருக்காரு. ரஷ்மிகா வந்துட்டு அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்களே எனக்கு எடுத்துருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்னன்னா வந்து லெங்க்த்து தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப எக்ஸ்டெண்டாக இருந்துச்சு. மற்றபடி வந்து படம் பக்காவாக ஒரு நல்ல கான்செப்டை சொல்லுது. உலகங்கிறது எல்லாருக்குமே பொது. அது பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, கோடியாக காசு வச்சுருந்தாலும் சரி, உலகங்கிறது பொது அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்திருக்காங்க. 3 hours 1 minuteங்கிறத அழகாக எடிட் டேபிளில் உட்காந்துட்டு ஒரு 2 hours 40 minutesக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நாகார்ஜுனா வந்து எதுக்கு அழுவுறாருனே தெரில. அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணி போட்டிருக்கலாம். அதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி தனுஷோட பெர்ஃபார்மன்ஸுக்கு, தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்டாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. டிஎஸ்பி ஹோல்டு பண்ணியிருக்காரு. அந்த ட்ரான்ஸ் மியூசிக் இன்னுமே கேட்டுக்கிட்டே இருக்குது படம் விட்டு வெளில வந்த அப்புறமும். பட் என்ன சொல்லுவேன்னா வந்து இது ஒரு மோர் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் சைடில் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லா ஒரு சூஃபி மியூசிக் வருது, அப்புறம் ஒரு நமோ நாராயணான்னு திருப்பதியில் வரும்போது வருது, திடீர்னு சிவன் மியூசிக் வருது, அனுமார் மியூசிக் வருது, நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு RRR, ஒரு பாகுபலி மாதிரி படங்கள்லாம் வந்து 3 hours 1 minuteக்கு மேலே இருந்த படங்கள், அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதே லெவலுக்கு சப்போர்ட் வந்து குபேராவுக்கு தெலுங்கில் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹீரோ கேரக்டர் மட்டும்தான் பெக்கரே தவிர்த்து இது வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான ரொம்ப முக்கியமான கான்செப்டை பேசியிருக்காங்க. அண்ட் தனுஷ் சார் மாதிரி ஒரு பர்ஃபார்மரை வச்சு பேசியிருக்காங்க. கம்பேரே பண்ண முடியாது பிளடி பேக்கரோட. பட் நிறையா இடத்துல வந்து தனுஷை பற்றி வெளியில் வந்து சில விஷயங்கள் இப்போ ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களே, அதுக்கெலாம் ஒரு பயங்கரமான பதில் அடி வச்சுருக்காரு. எப்படி அவரோட நடிப்பில் இப்படி ஒருத்தர் நடிச்சிட்ருக்கான்ல, அவனோட இதுக்கு கேலிபருக்கு என்ன வேணால் பேசலாங்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இங்கே வாங்க புனிதன் இங்கே வாங்க. அவர் ஞாபகம் இருக்கா? அவர் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. அவர் ஞாபகம் இருக்கா? அவர் காமிச்சிங்க ப்ரோ. உங்கள் சேனல் தான் ப்ரோ. அவரை ஜூம் பண்ணுங்க ப்ரோ. யாருன்னு தெரிதா ப்ரோ? அவரு தாய்க்கலவி அவர் தான் ப்ரோ. இவர் ப்ரோ நான் அந்த வீடியோ எது இருந்து நான் திருப்பி சொல்கிறேன். அதில் அவனை காமிச்சு போடுங்க. படம் செமையாக இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவலில் இருந்தது. 3 மணி நேரம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எதுவுமே ஆகலை ப்ரோ. செமையாக இருந்துச்சு. புரியல. அந்த கேரக்டருக்காக வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இருந்துச்சு, நிறைய இடத்துல இருந்துச்சு. டாக் லவர்ஸுக்கு சூப்பரான ட்ரீட்டு. ஓகே, கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் ட்ரைலர் பார்த்து தான் வந்தேன். நான் தனுஷ் ஃபேன் கிடையாது. என் பாய் ஃப்ரெண்டும் இவங்களும் தனுஷ் ஃபேன். ஓகே, நான் அதாவது ட்ரைலர் பார்த்து நான் வந்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாகுக்குன்னு தனியாக சீன் வச்சுருக்காங்க. டாக் லவர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி இருக்கும். படம் செமையாக இருந்துச்சு. 3 மணி நேரம் போனதே தெரியல. எது போச்சுனே தெரியல ப்ரோ. அந்த அளவுக்கு இருந்தது. சூப்பராக இருந்தது. கரெக்டாக இருக்குது எல்லாமே.
யூஸ்ஃபுல்லாக அதாவது அவங்களுக்கு லைக் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. படம் பேரே லாஸ்ட்டாக முடியும் போது தான் உங்களுக்கு எதனால் படம் பேர் வச்சுருக்காங்கன்றதே தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவர் அந்த சைடில் பெரிய ஆள், நம்ம ஆள் இந்த சைடில் பெரிய ஆள். சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. பாட்டு எல்லாமே ஓகே. நாங்கள் எல்லாருமே நின்று டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் கிளாப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். எங்கேயுமே லேக்லாம் ஆகலை. நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். நல்லா இருக்கு. வேற லெவல். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே தலைவனாலே பிடிக்கும். ஸோ எல்லாமே பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. யாரு தலைவர்? அது இப்போ தான் நான் சொன்னேன். எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. போய்வா சாங்ஸ்லாம் உள்ள ஃபுல் வைப். நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இருந்துச்சு 3 மணி நேரம் போன மாதிரியே தெரியல. நான் அது பாட்டு ஓடிச்சு. ஜாலியாக இருந்தது. நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுத்தாரு ஆடியோ லான்ச்ல. அந்த மாதிரி படத்துலயே இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஏதோ இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. ஓகே. பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நான் பயங்கரமான தனுஷ் ஃபேன் ஃப்ரம் தொழுது இளமை. ஸோ தனுஷோட இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவர் திருப்பதி கீழே அந்த ஃபஸ்ட் ஷாட்டை பிச்சை எடுக்கிற மாதிரி ஷாட்லேருந்து ஓடுற ஷாட்லேருந்து பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய சீனில் அழுதுட்டேன். ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த மாதிரி இருக்குது. அது எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சிருக்கா? படத்துடைய ரிசல்ட் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு? கண்டிப்பாக இது வந்து பெரிய ஆக்ஷன் மூவிலாம் இல்லை. பட் நரேஷன் வைஸ் ஸ்டோரி வைஸில் வந்து செம்ம மாஸ். இப்போ நீங்கள் லக்கி பாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐ சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது நரேஷன் வைஸில் கலக்கிட்டாங்க. ஸ்டோரி பயங்கரமான ஸ்டோரி. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை ஸ்டோரி வைஸ்டாக வந்து எல்லாமே எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பயங்கர எங்கேஜிங்காக இருந்துச்சு. போனதே தெரில. செகண்ட் ஆஃபில் மட்டும் லைட்டாக ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த போய்வா நண்பா பாட்டு ஆரம்பிச்சதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் பீக் தான். சூப்பராக இருந்துச்சு. அவரோட பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்பெஷலி அந்த வில்லனோட பிஜிஎம் ஒன்று அவருக்கு ஒரு கிராண்ட் பிஜிஎம் வரும். அது சூப்பராக இருந்துச்சு. எஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு ஜிம்சாப். அவரோட படம்லாம் பார்த்துருக்கேன். வெப் சீரிஸ்லாம் நிறையா பண்ணுவார். செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மெஜஸ்டிக்காக சூப்பராக இருந்தார். அதான் இவங்க எல்லாருமே ஹீரோஸ் தான். ஸோ நாகார்ஜுனா, ராஷ்மிகா, தனுஷ் அண்ட் ஜிம்சாப் அவங்க எல்லாருமே ஹீரோஸ் தான் படத்தில். எல்லாருமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க பணக்காரங்களாம் நினச்சாங்கன்னா பிச்சைக்காரங்களே இல்லாத மாதிரி இந்தியாவை மாற்றிடலான்ற மாதிரி தான் தீம். சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. 2 லாங்குவேஜ்லயும் எடுத்திருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு? இங்கே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவங்க எடுத்திருக்கிற விதமாக கண்டிப்பாக இது தெலுங்கு படம் மாதிரியே இல்லை. எனக்கு தமிழ் படம் மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. வாய்ஸ்லாம் கூட நல்லா சிங்க் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. தலைவரோட ஆக்டிங் தான் செமையாக இருந்துச்சு. பார்க்க சொல்லுங்க. சூப்பர் ப்ரோ பக்கா ப்ரோ. தலைவர் ஸ்க்ரீனாக பார்த்தா போதும் ப்ரோ. அவ்வளோ ப்ரோ நம்மளுக்கு. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர். நம்ம ஃப்ரீயாக போயிடலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் பயங்கரமாக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. நம்ம சூப்பரா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குல்ல? நல்லா சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு தெளிவா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்ல விட வேற லெவல் தெரியல. பக்கா இருக்குண்ணா. பக்கா மேக்ஸிமம் சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. வேற மாதிரி நல்லா இருந்து. ஆக்டிங்கே வேற லெவல்ண்ணா. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துரும். பார்க்கலாம். பிடிச்சி ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு செகண்ட் படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது படம். நேஷ்னல் அவார்ட் லோடிங். கண்டிப்பாக தொண்டை போயிடுச்சுங்க. இல்லைங்க கத்தி தொண்டை போயிடுச்சுங்க. ஓகே பார்த்துட்டு தானேங்க வந்தோம். இது என்ன சொல்கிறது, லைக் ஒரு யூனிக்கான படம்.
அன்எக்ஸ்பெக்டட் ஒன். சொல்லவா வேணும், நேஷனல் அவார்ட் லோடிங்னு சொல்லிட்டேனே. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.